அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமாரின் லாக்அப் மரணத்தை பத்தி நாமளும் வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம். இப்போ இந்த வீடியோ யாருக்குன்னா தமிழக காவல்துறைக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. தனிப்படை அப்படின்னு பேரை வச்சுட்டு 6 பேர் கொண்ட கும்பல் அஜித் குமார் என்ற இளைஞனை அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. அந்த இளைஞனை அடிச்சாங்க இல்லையா, அந்த அடிச்சு அந்த ரத்தக்கரை அந்த இளைஞனை அடிச்ச அந்த லத்தி, அதோட கோயிலுக்கு கூட்டிட்டு போன அந்த கேமரால இருந்த ஃபுட்டேஜ் எல்லா ஆதாரத்தையும் காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா அழிச்சிருக்காங்க. காவல்துறை என்ன பிளான் பண்றாங்கன்னா, அஜித் குமார் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும் போது வலிப்பு இறந்துட்டதா எஃப்ஐஆர்ல பதிவு செஞ்சு வழக்க திசை திருப்பும் நேரத்துல சரியான சமயம் பார்த்து ஒரு இளைஞர் 15 வினாடிகள் கொண்ட ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டு கோர்ட்ல ஆஜராகிறார். அவர் பேர் தான் சக்தீஸ்வரன். தனிப்படை என்கிற கூலிப்படை கும்பல் அஜித் குமாரை அடிச்சு துன்புறுத்தினது அந்த வீடியோல பதிவாயிருக்கு. இப்போ சக்தீஸ்வரனுக்கு மறைமுகமா நீ வெளியில போகும்போது பார்த்துக்கோ, வெயில் இருக்கும்போது ஜாக்கிரதையா இரு அப்படின்னு மறைமுகமா மிரட்டலும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சக்தீஸ்வரன் கரெக்டா அவர் ஒன்னும் சொல்றாரு, நான் எப்பயுமே சமூக நீதியா இருப்பேன், பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஒரு மனநிலையா அவர் வச்சிருக்காரு. எனக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்கு, நான் அதை இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அவங்க சித்தவாதப்படுத்தினாங்க, அடிச்சாங்க, அது உண்மை, நான் அங்கதான் இருந்தேன், நான் தான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு அவர் கோர்ட்ல சொல்லியிருக்காரு. இப்படி அவர் இருக்கிற நேரத்துல என்னென்னமோ பண்றாங்க, கொலை மிரட்டல் மாதிரி இவங்க மறைமுகமா கொடுக்குறாங்க, நீ ஜாக்கிரதையா இரு, பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு. இந்த காவல்துறைய நம்ம இப்போ ஏற்கனவே நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி இவங்க பண்ணும்போது இன்னும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழக அரசு மேல அவமதிப்பு தான் கொடுக்குறாங்க. மீண்டும் மீண்டும் தமிழக அரசுக்கு ஒரு அவமதிப்பு கொடுக்குறாங்க, சொல்லவே முடியாத அளவுக்கு அவங்க பண்றாங்க. யாரு? தமிழக காவல்துறை. இப்போ சக்தீஸ்வரனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். இது நாங்க தமிழக காவல்துறை கேட்கல, ஆளுங்கட்சியான தமிழக அரசு திமுக மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் எங்க காவல்துறை மேல நம்பிக்கையே இல்லை, நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது? இப்ப ஆளுங்கட்சி கிட்ட தான் நாங்க கேட்டாகணும், திமுக கிட்ட தான் கேட்டாகணும், சமூக நீதி கட்சி திமுக கிட்ட தான் நாங்க கேட்டாகணும். நாங்க உங்ககிட்ட தான் கோரிக்கை வைக்கிறோம், கண்டிப்பா சக்தீஸ்வரனுக்கு பாதுகாப்பு வழங்கணும், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அவர் பாதுகாப்புல இருக்கணும். சக்தீஸ்வரனுக்கு எதுவும் நடந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் கண்டிப்பா பண்ணுவோம். 6 பேர் சேர்ந்துட்டு ஒருத்தனை அடிச்சே கொன்னுட்டு சாட்சி சொல்ல வந்தவனையும் மிரட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்னு இப்பயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மையா நேர்மையா ஒருத்தர் சாட்சி சொல்ல வந்தவனையே நீங்க மிரட்டுறாங்கன்னா காவல்துறை, அப்ப எதுக்கு அஞ்ச மாட்டாங்க அவங்க? அஜித் குமாருடைய கொலை வழக்குல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்காங்களோ, அது ஐபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அவங்க மேல எல்லாத்து மேலையும் வழக்கு பதிவு செஞ்சு மிக கடுமையான தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்கணும். நன்றி.